ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இங்கே பாருங்கள், சூப்பராக மழை பெய்யுது. காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு காற்று. இது பாருங்கள், ஃபுல்லாக கீழே மேட்டு போட்டு செடியெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணலான்னு எல்லாம் கழுவி கிழுவி விட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மழை. சரி, ஓகே, நம்ம போயிட்டு டிஃபன் பண்ணிவிடுவோம். டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மேலே வந்து க்ளீன் பண்ணலான்னு கீழே வந்துட்டேன். கீழே வந்து பார்த்திங்கனாக்கா, பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் வந்து கேண்டீன்லேயே சாப்பிட சொல்லிட்டேன். காலையில் இட்லி மட்டும் ஊற்றி கொடுப்போம் அப்படின்னு. இட்லி கேரட்டு வெட்டி போட்டு மாவை ஊற்றி மிக்சியில் அடித்து கொடுக்குறது. எந்தாவது அப்படியே காயாக பொரித்து கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டா. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கீரை, முருங்கைக்கீரையோ காயோ ஏதோ ஒன்று மாவில் அடித்து கொடுத்துருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, தேங்காய் சட்னி தான் அன்றைக்கி. சிம்பிளாக தேங்காய் சட்னி. நேற்று வச்ச சாம்பார், நேற்று சாயங்காலம் சாம்பார் வச்சேன். அந்த சாம்பாரையே ஊற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார், தேங்காய் சட்னி, கேரட் இட்லி சூப்பராக இன்றைக்கி ஹெல்த்தியாக கொடுக்கலாம் பாப்பாக்குன்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோவில் நான் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது ரிவ்யூ வந்து இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இந்த ரிவ்யூ பார்க்கலாம். இது என்னென்ன எல்லாமே முக்கியமான வீட்டுக்கு தேவையான பொருள் தான். ரொம்ப லோ காஸ்ட்டில் வாங்கியிருக்கிறேன். அதுவும் ஆஃபரில் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ஷோரூமில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஆஃபர் போடுற டைமில் வாங்கினோன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப கம்மி காஸ்ட்டாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம மிடில் கிளாஸுங்கும்போது ஒவ்வொன்றும் இது வாங்கலாமா வேணாமான்னு 1000 வாட்டி யோசித்து அதுக்கப்புறம் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி இது வாங்கலான்னு ஆசைப்படுவோம், அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய செலவாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்ததுனால எனக்கு பாருங்கள் 8500 ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அப்புறம் அந்த ரூம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரூம். அதனால தான் அந்த ஒயிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினேன். இப்போ அதுக்கு மேட்சாக நம்ம வந்து கட்டிலில் போடுறதுக்கு ஒயிட் கலரில் வாங்கலான்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், கபோர்டு எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்கும். அதனால் அதுக்கு மேட்சாக வர மாதிரியே பெட் கவர் வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னாக்கா 1400 போட்டிருந்தது ப்ரைஸு. டிஸ்கவுண்ட்டில் வந்து ரூ. 230 போட்டிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து ஃப்ளிப்கார்ட்டு, இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது பாருங்கள், 250 ஆஃபரில் பார்த்திங்கனாக்கா 99 ருபீஸு. 100 ருபீஸில் ஒரு ஹேண்ட்பேக்கு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கணுன்னா மினிமம் வந்து ஒரு 800 1000 ருபீஸாவது ஆகும். இது பாத்ரூம் ஃபுல் செட்டுங்க. இது பார்த்திங்கன்னா 450ல் மீஷோவில் தான் வாங்கினேன். ஆஃபரில் வாங்கினேன். இந்த தீபாவளி ஆஃபர் போடுவாங்கள்ல, அதில் ஃபுல் செட்டுமே வாங்கினேன். ரொம்ப ஒர்த்தானது. வெளியிலலாம் வாங்கினா கண்டிப்பாக 1000 ருபீஸ் 800ஆவது ஆகும். ஒன்றுமே நல்லா வந்து திக்னஸாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல புத்தர் சிலை, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் நிறையா வீடுங்களில் பார்த்துருக்கேன். ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. சரி, அது மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணேன். சரி, வாங்குவோம், பார்ப்போம், ப்ரைஸு கம்மியாக இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன். அதே மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, ஆஃபரில் பார்த்திங்கன்னா 199 போட்டிருந்தது. பரவாயில்ல, 200 தான் வருது, நம்ம வாங்குவோன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன்.
இந்த ஒவ்வொரு பொம்மையும் பார்க்கும்போது ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது சொல்லலாமா? அது சொன்னோன்னா லாங்கா போயிடும் வீடியோ. அதனால் அதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி ஊருக்கு போகிறதுனால, சரி இது வாங்குவோம். இப்போ ஒரு 10, 20 பாட்டிலில் இந்த மாதிரி மூடிய போட்டு விட்டுட்டோம்னாக்கா, தண்ணி ட்ரிப் லைன் மாதிரி தான். ஒரு 2 டேஸ் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்காது. கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு வரலாம். எந்த செடி முக்கியமான செடியோ அதுக்கு மட்டும் நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்காக தான் இது வாங்கியிருக்கிறேன். இது மாதிரி பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு இதை அப்படி மூடிட்டு, நமக்கு எந்த அளவு தேவையான சொட்டு செடிக்கு வர மாதிரி பண்ணணுமோ அந்த அளவு நம்ம பண்ணி விட்டுட்டோம்னாக்கா, ஒரு 2 டேஸ் கவலை இல்லாமல் போயிட்டு வரலாம். எனக்கு கண்டிப்பாக இது வேணும். பார்த்தீங்கன்னா, வெல்கம் போர்டு நான் ஃபஸ்ட்டு வந்து நானே வெல்கம் போர்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு பெயிண்ட்டு கீண்டுன்னு ஆகிற செலவை விட இது பரவாயில்ல. 120 தான். மீஷோவில் தான் வாங்கினேன். பரவாயில்ல, ரொம்ப ஒர்த்தானது தான். அப்புறம் நான் வாங்கினதுலேயே வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பாருங்களேன், பைப் வந்து கொஞ்சம் கட் ஆகி போச்சு. அதில் ஒட்டலான்னு வாங்கினேன். இது ரொம்ப வேஸ்ட்டுங்க. அந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு ரொம்ப காசு வேஸ்ட்டு. அப்புறம் 100 ஊதுபத்தி ரூ. 70 வாங்கினேன். இது ஹோம்மேடு ஊதுபத்தி கையிலேயே பண்ணுறது. ஆனால் நல்லா இருக்காதோன்னு டவுட்டு. ஆனால் சூப்பர் வாசனைங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. மீஷோவில் ரூ. 70 தான். வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரான ப்ராடக்ட்டு. எனக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, சோலார் லைட்டுங்க. ஏன்னாக்கா சோலார் லைட் எனக்கு மாடியில் வந்து கரண்ட் இல்லாதனால இருட்டில் 7 மணி ஆயிடுச்சுன்னா போக முடியாது. அதனால் அங்கே ஒரு சோலார் லைட் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கேன். 2வது வந்து பாத்ரூமில் நம்ம குனிஞ்சு வந்து விளக்கமார வச்சு வாஷ் பண்ணாலுமே அவ்வளோ க்ளீனாக போகிறதும் கிடையாது. நமக்கு இடுப்பு வலியும் வருது. இது ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா 190 200க்குள்ளே தான் வருது. ஆனால் நின்று ப்ரெஷ்ஷு தேய்க்கிற மாதிரி இருந்தது. அதுலேயே வந்து வைப்பரும் இருக்குது. ரெண்டுமே ப்ரெஷ்ஷு வைப்பர் ரெண்டுமே இருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. அதுவுமே மீஷோவில் தான் வாங்கினேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 410 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா 12 பீஸு ஜாரு ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது பாருங்கள் 4 செட் இது. இதுவுமே பார்த்திங்கன்னா இது அதை விட கம்மி 345 ரூபா தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதுவுமே சூப்பரான ப்ராடக்ட்டு. இதுவுமே ஆஃபர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபுல்லுமே வந்து உள்ள குட்டி. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜாரு, அதுக்குள்ளே ஒரு ஜாரு, அதுக்குள்ளே ஜாரு, அதுக்குள்ளே ஜாருங்கிற மாதிரி சூப்பராக வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. எனக்கு இதுதான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய கபோர்டில் கொஞ்சமாக கொட்டுறதும் இருக்குது, கொஞ்சம் நிறையா கொட்டுறதும் இருக்குது. அதனால் எனக்கு சரி ஓகே இது மாதிரி வாங்கிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் செட்டு நான் வாங்கினேன். எனக்கு அதை விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து மாடல் நல்லா இருக்குது கிச்சனில் பார்க்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நிறைய வீட்டில் பார்க்கும்போது அன்னலட்சுமி பூஜை அறையில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இது வந்து 199 ரூபீஸு. ரொம்ப ஒர்த்தானது. ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நானும் சூப்பராக இதை வாங்கிடணுன்ட்டு இதை வாங்கிட்டேன். அப்புறம் இது வாங்கும்போது யோசித்தேன், நம்ம வந்து இதுக்கு ஒரு வீடு மாதிரி வைக்கணும். சும்மா கண்ட இடத்துல வைக்கக்கூடாது. வீடு மாதிரி அழகாக செட் பண்ணிவிட்டு இந்த சாமி வச்சு ஒரு சின்னதாக வந்து ஒரு பானை மாதிரி வச்சு அதில் அரிசி கொட்டி, அரிசி பருப்பு அப்படி கொட்டி ஒரு வீடு மாதிரி செட் பண்ணணும்னு அதுக்காக தான் இது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 299 300 இதுவுமே வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். என்னோடய கிச்சனில் இது ஒரு பக்கமாக ஆணி அடித்தோ இல்லை ஒட்டியோ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஓகே இது ஆணி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. உட்டு தான். உட்டுங்கும்போது நமக்கு கொஞ்சம் லைஃப் வரும். இது டெக்கர் ஐட்டம் தான். இது வந்து ஹாலில் வைக்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 158 ரூபீஸு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் வந்து ஸ்டோன் மாதிரி நல்லா அழகாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு பிரித்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். பரவாயில்ல, இது ஒர்த்தானது தான்.
அப்புறம் எங்கள் வீட்டு கிச்சனுக்கு ரொம்பவே வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரே ஒரு ரேக் இது மட்டும்தாங்க. இது மல்டி கலரும் வருது, ஒயிட்டும் வருது, பிளாக்கும் வருது. எனக்கு வந்து பிளாக் தான் வேணும். ஏன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒயிட்டு ஏற்கனவே வாங்கி வச்சு வீணாக போயிடுச்சு. அதனால் அதுவுமே நான் எனக்கு 4 இயர்ஸ் வந்தது. நான் இந்த வாட்டி பிளாக் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இதுதான். இது பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேன். ₹299 300க்கு இது கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த்து. நல்ல திக்னஸான ரேக்கு, கம்பி ஸ்டீலில் தான் கம்பி கொடுத்துருக்காங்க. 299 தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் எல்லா கலருமே வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஆயில் கண்டெய்னருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வந்து ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றவும் செய்யலாம், ஸ்ப்ரே மாதிரியும் அடிச்சுக்கலாம். ஒரு 3 மாதிரி மெத்தடில் கண்ணாடி தான், பிளாஸ்டிக் கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாஸ்டிக்னால் விளக்க கிராச் ஆகிடும், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கண்ணாடிங்கும்போது எப்போவுமே நமக்கு வந்து நீட்னஸாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரே மாதிரி அடிக்கணுன்னாக்கா, இது ஊற்றணுன்னாக்கா அந்த மேலே டாப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றணும். இதில் வந்து லைட் ஸ்ப்ரே, நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது மீஷோவில் வாங்கினது 300. ஆனால் நல்லா ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டு தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி தேவைப்படும். பார்க்க வந்து நல்லா அழகாகவும் இருக்கணும், மேட் மாதிரி இருக்கணும். இது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இது வாங்கும்போது பார்த்திங்கன்னா என்னடா இது அழுக்காயிடுமோ இல்லை நூல் மாதிரி வந்துடுமோ. இது பார்த்திங்கன்னா 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். சூப்பராகவே இருக்குது மேட்டு. பார்க்கவும் அழகாக இருக்குது. மேட்டு போட்ட மாதிரி இல்லை, கோலம் அந்த ஹாலில் போட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப ஒர்த்தானது. ₹199 2 மேட்டு சேர்த்து. இதுவுமே மீஷோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ப்ராடக்ட்டு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, எங்கள் வீடை சுற்றி ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறனால கொசு தொல்லை தாங்கவே முடியாது. எப்படி கதவை அடைச்சாலும் சரி, கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை இருந்தாலே அது வழியாக வந்துடுது. அதனால சரி இந்த வாட்டி கொசு வலை ஒன்று வாங்கி போடலான்னு சொல்லிட்டு மேக்னெட்டு இதுவே வந்து வெளியில் போகும்போது நம்ம பிரித்து விட்டாலும் அதுவே ஒட்டிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கனாக்கா, இங்கே பாருங்கள் புல் மேட்டு மாதிரி இது வாங்கணும். ஏன்னா இந்த பெட்ரூம் பால்கனி சூப்பராக கார்டன் செட்டப் பண்ணிட்டோம்னாக்கா, அதில் சேர் போட்டு அந்த ரோடு பார்த்துட்டு கார்டன் செட்டப்பில் சூப்பராக ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் வந்து இந்த மேட்டு வாங்கியிருக்கேன். என்னோடய பெட்ரூமில் வந்து எல்லாமே செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு சேர் போட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற வீடியோவை ஒரு நாள் போடுறேன் பாருங்கள். பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா, ரொம்ப நாள் வந்து ஒரு செயின் வாங்கணுமா, ஸ்கூலில் வந்து கோல்டெல்லாம் போடக்கூடாது. அதனால் வந்து ஒரு குட்டியாக கவரிங்கில் செயின் வாங்கி கொடு, அப்போ தொலைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவுமே பார்த்திங்கன்னா ₹45க்கு ஒரு சின்ன குட்டி செயின் வாங்கினேன். அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்குது. மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா கவரிங்னா, இது நல்லா தெரியவே இல்லை. சுத்தமாக அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருந்தது. சரி பாப்பாவுக்கு ஒன்று வாங்கினேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் காசு சேஃப்டி பண்ணி சேகரித்து இத்தனை ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கார்டன் செட்டப் பண்ணலான்னு கீழெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு மேட்டெல்லாம் போட்டு செட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு சரியான மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே அடுத்து நெக்ஸ்ட் டைமு கார்டன் செட்டப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த மேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன அளவு பத்தலை, வாங்கி ஜாயின் பண்ணணும். இது அளவு வந்து சின்னதாக இருக்கிறது வந்து 199. இது அளவு வந்து பெருசாக நீளமாக இருக்குது பார்த்திங்களா, அது 220 வாங்கியிருக்கேன். ஆனால் பத்தலை, ஜாயின் பண்ணணும். இன்றைக்கி சூப்பராக மழையை ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக கொஞ்சம் ரிவ்யூ போட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கார்டன்லாம் சூப்பராக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே பாய் மக்களே. மழையில் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. ஓகே பாய்.